வரலாறு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து வரல் கூட்டல் ஆறு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா வற்றாத ஒரு ஆறு அப்படிங்கிற மாதிரி பொருள். வரலாறு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேக்க வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. அது ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுல. அப்போது அதிலிருந்து பெறப்பட்டது தான் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி வருது. அது முந்தைய காலகட்டத்தில் நடந்தது, அதாவது இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை பற்றினதை படிக்கிறது. வரலாற்று ஆதாரம், அதாவது ஆதாரங்களோட, எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் அல்லது மற்ற ஆதாரங்களோடு படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் வரலாறு அப்படிங்கிறது, ஹிஸ்ட்ரி. இதையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வரலாற்று காலம், இன்னொன்று வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எழுத்துப்பூர்வமான எந்தவித ஆதாரங்களும் இல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களை பற்றிய ஒரு படிப்பு, அல்லது அவர்களை என்னென்ன பயன்படுத்தினார்கள், எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை பற்றிய ஒரு தொகுப்பு தான் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அப்படிங்கிறது. இப்போ இருக்கிறது நம்ம வந்து எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள், எந்த ஆதாரங்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாமே வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு இடைப்பட்ட ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்குமே வரலாற்று காலத்துக்கு இடைப்பட்ட ஒரு காலம், அதுக்கு பேர் தான் புரோட்டோ ஹிஸ்டரி அல்லது வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறது. அதுக்கு அடுத்தது தொல்லியல், ஆர்கியாலஜி. தொல்லியல் என்பது வந்து பார்த்திங்கன்னா முந்தைய அதாவது காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள், அதாவது அந்த மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் அதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாய்வின் மூலமாக நம்ம தெரிஞ்சு அதை படிக்கிறது. எக்ஸ்காவேட்டட் த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் people and study about their habitats as well as their social life etc. with the help of excavations. அந்த அகழ்வாய்வு தோண்டி எடுத்து அதன் மூலமாக நமக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு படிக்கிறது தான் இந்த தொல்லியல் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது எபிகிராஃபி, கல்வெட்டியல். கல்வெட்டியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கோவில்களில் இருக்கக்கூடிய பாறை கல்வெட்டுகள், அந்த கல்வெட்டு இருக்குது. அது தவிர மனிதனாகவே உருவாக்கப்பட்டு பெரியசாக வந்து நல்ல நேர்த்தியாக செய்யக்கூடிய அந்த கல்வெட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து மொத்தமாக அதை பற்றி படிக்கிறது. அந்த கல்வெட்டுக்களை பற்றி எந்த மொழியில் இருக்கிறது, எந்த எழுத்துருவில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் கல்வெட்டியல், எபிகிராஃபி. அது வந்து கல்வெட்டு மட்டுமே இருக்கிறதுக்கு பேர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுக்கள் அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இது ஒரு இதெல்லாம் ஆதாரங்கள், நமக்கு வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆதாரங்கள் தான் இந்த தொல்லியல் படிப்பு. தொல்லியலுக்குள்ளேயே இருக்கக்கூடியது தான் இந்த கல்வெட்டியல் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது ஆந்த்ரோபாலஜி, மானிடவியல். மானிடவியலையும் தொல்லியலும் ரெண்டையும் சேர்ந்து வந்து நம்ம படிக்கிறதுனால வரலாற்றை பற்றினா ஒரு முழு தகவல்கள், ஒரு மனிதர்கள், ஒரு இனமோ அல்லது இனம் என்ன சொல்லுதுங்க, முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த குழுவாக வாழ்ந்தார்களா, தனியாக வாழ்ந்தாங்களா, என்ன இதுங்கிறது எல்லா விவரங்களையும் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிவதற்கான சான்றுகளாக இருப்பது தொல்லியலும் மானிடவியலும் என்று சொல்லக்கூடிய ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி. வித் தி ஹெல்ப் ஆஃப் டு ஸ்டடி அபவுட் தி ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட், த men who lives where and when and etc. எப்பொழுது எங்கு வாழ்ந்தான் என்ன என்ற எல்லா தகவல்களை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இவை அமைகிறது. எனவே வரலாறு என்பது இது எல்லாமே தான் இருக்குது. இது இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது இரண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து இதெல்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் வந்து நமக்கு அதிகமான சொல்லாடல்கள் சொல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து தான் பெறப்பட்டது அப்படின்னு. ஆந்த்ரோபாலஜி இரண்டு வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது. ஒன்று வந்து ஆந்த்ரோஸ் அப்படின்னு சொல்லி, இன்னொன்று பாலஜி அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து நமக்கு ஒரு ரெண்டு வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி. கடந்த கால நிகழ்வுகளை பற்றி தொகுப்பாக தெரிந்து கொள்வது. வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கிறது. இதுதான் மொத்தமாக சேர்ந்து சொல்கிறது. இதை வந்து தெளிவாக இதை நல்லா என்ன சொல்லுதுங்க, ஒரு
சரியான முறையில் தெரிஞ்சிட்டாலே வரலாறு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு முன்னுரையை வந்து இவ்வளவு இது பார்த்துக்கலாம். இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மனிதனின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது மனிதர்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா புவி எப்பொழுது வந்து சுழற்சது, நம்ம புவியினுடைய தோற்றம் ஏற்பட்டது அப்படின்னு பிஃபோர் 450 crore years, 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புவி உருவானது அப்படிங்கிறது நமக்கு ஒரு முதல் தகவல். அதுக்கு அடுத்தது வந்து மனிதன் எப்பொழுது நடக்க தொடங்கினான் அல்லது அவன் வந்து இயங்குதல் எப்பொழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, பிஃபோர் 20 crore years, மேன் ஸ்டார்ட்ஸ் வாக் டு வாக். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இந்திய நம்ம புவி முழுவதுமே மனிதர்கள் எப்பொழுது பரவினார்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, பிஃபோர் 3 lakh years, ஸ்ப்ரெட் ஓவர் எர்த்து. நம்ம புவி முழுவதுமே மனிதர்கள் பரவ தொடங்கினார்கள். அதாவது ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு அவங்க எப்படி சென்று அடைந்தார்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவங்க தான் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய நாகரிகங்கள், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நாகரிகங்கள் எல்லாமே சுமார் ஒரு 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி, பிஃபோர் 8000 years ஸ்டார்டட் கல்டிவேஷன். அதாவது வந்து நாகரிகங்கள் இல்லை, அதாவது வந்து பயிர் தொழில், வேளாண் தொழில் செய்வது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதுக்கு பின்னாடி 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, பிஃபோர் 5000 years தான் வந்து ஃபவுண்ட் சிவிலைசேஷன், நாகரிகங்கள் வந்து தோற்றம் நமக்கு வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதுக்கு பின்னாடி தற்கால மனிதன், அதாவது மாடர்ன் மேன் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற நம்ம மனிதன். எனவே மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இதுதான். வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு புவி தோற்றம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மனிதன் நடக்க தொடங்கினான். அதுக்கு பின்னாடி, அதாவது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு அதை நம்ம புவி முழுவதும் பரவினான். மனிதர்கள் அங்கே எல்லாமே பரவினது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. அதுக்கு அடுத்தது 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயிர் தொழில், அதாவது வேளாண் தொழில் செய்ய கற்றுக்கொண்டான் மனிதன். அது ஒரு செய்தி. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகங்கள் தொடங்கியது. அதற்கு பின்பு தற்கால மனிதன், இப்போ இருக்கக்கூடிய மனிதன் படுகிறது. இதுதான் மனிதனின் பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒரு டேட்டா நமக்கு கிடச்சிருக்கு. அந்த டேட்டாவை நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான்.